ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். சுவாமி தேசிகன் நமக்கு அருளியுள்ள உபதேசங்களிலே இன்னைக்கு கேட்கப் போவது, நாம் பெருமாளிடம் அற்ப பலன்களே வேண்டக்கூடாது என்பது. இதோ அவருடைய ஸ்லோகத்திலே ஒரு பாதி மட்டும். நாதேனஸ்திருணமன்யதன்யதபி வா தன்னாபிநாளீகினீ நாளீகஸ்பிருஹணீய சௌரபமுச்சா வாசா ந யாச்சாமஹே. ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே புருஷார்த்த காஷ்டாதிகாரத்திலே கடைசி ஸ்லோகம் இது. ஒரு வகையிலே ரகசிய திரைசாரத்தினுடைய நட்ட நடு ஸ்லோகம். சொல்ல வந்த விஷயத்தை பிராசத்துடனும் ஓஜஸுடனும் வலியுறுத்தி சொல்லுகிறார் இதிலே. அதனாலே இந்த அறிவுரை நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரசித்தமாக இருக்கிறது. இதனுடைய அர்த்தம், நம்முடைய நாதனான பகவானிடம் போய் புல்லையோ வேறொரு புல்லியதையோ நாங்கள் எங்கள் வாயாலே கேட்க மாட்டோம். அவருடைய நாபி கமலத்து வாசனை போன்ற மனம் கமழ்கிற வாக்கினாலே அற்ப பலன்களை யாசிக்க மாட்டோம் என்பது. இன்னொருத்தனுக்கு அல்ப பலனாக தோன்றுவது எனக்கு மிகவும் தேவையான முக்கிய பலனாக தோன்றினால் அதை பகவானிடம் யாசித்து பெறுவதில் தப்பென்ன என்று சில பேர் நினைக்கலாம். இன்னும் சில பேர், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் என்று ஆழ்வார் அருளியபடி எந்த குறை நமக்கு நிவர்த்தி ஆக வேண்டும் என்றாலும் பகவானிடம் தானே பிரார்த்திக்க வேண்டும் என்று கூட நினைக்கலாம். அதற்கெல்லாம் பதில் இந்த ஸ்லோகத்திலே இருக்கிறது. நாசேனஹா என்றதனுடைய கருத்து என்ன என்றால், யாரிடம் எதை கேட்பது என்று தெரிய வேண்டாமோ? சகல லோகாதிபதியான சர்வேஸ்வரனிடம் சென்று புல்லையும் புழுதியையும் யாச்சிக்கலாமோ? கொடுப்பவனுடைய தரத்துக்கு ஏற்ப யாச்சிக்க வேண்டாமோ? குபேரனிடம் கும்பிட்டு குதிரை லாடம் மட்டும் கேட்கலாமோ? மகேந்திரனிடம் மன்றாடி மண்ணாங்கட்டி மட்டும் கேட்கலாமோ? புருஷோத்தமனிடம் போய் புல் போல புல்லியதொன்றை இறக்கலாமோ? நாங்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். திருணம் என்ற பதத்தினுடைய தாற்பயம் என்னவென்றால், நம்மிலே பல பேருக்கு முக்கியமாக தோன்றுகிற இம்மை பயன்கள் எல்லாம் செல்வம், மக்கள் பேரு, ஆரோக்கியம் முதலிய எல்லாமே புல் போல புன்மையானது தான். மோக்ஷானந்தம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா வடிமை என்கிற கைங்கரிய ஸ்ரீ பகவத் பிரீத்தி, இதெல்லாம் தான் பெரிய பெரிய பலன்கள். அந்த பரம புருஷார்த்தங்களோடு ஒப்பிடும் பொழுது ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யாதிகள் எல்லாமே புல் தானே என்பதாம். அந்யதன்யதபிவா என்பதற்கு இந்திரலோகமாளுகிற சுவை, பிராஜாபத்திய பிரபிருதி விபவம் என்றப்பட்ட வைபவம், கைவல்ய ஆனந்தம், இவையெல்லாம் கூட வேண்டாம் என்று அர்த்தம். வாசா என்பதனுடைய கருத்து என்னவென்றால், வாயை திறந்து கேட்பதற்கு தகாதவை அந்த பலன்கள். இன்னொன்று விதமாக பகவானுடைய அருளாலே ஆனுஷங்கிகமாக தானே கிடைக்கவிருப்பவற்றை வாய் திறந்து கேட்கவும் வேண்டுமோ என்று கூட அர்த்தம். சௌரபமுச்சா என்றதனுடைய கருத்து என்னவென்றால், இந்த என் வாக்கு மிக உயர்ந்தது, கேசவனை கீர்த்திக்கிற வாக்கு இது, ஸ்தோத்திர பாராயணங்களாலே மனம் கமழ்கிற வாக்கு. இத்தகைய உயர்ந்த வாக்குக்கு களங்கம் ஏற்படும் வகையில் நான் அற்பத்தனமான வேண்டுகோள்களை மொழிய மாட்டேன் என்பதான். பரநியாசம் பண்ணின பிறகு, எல்லாம் ஈஸ்வரனுடைய பொறுப்பாக ஆக்கிய பிறகு எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றெல்லாம் கேட்கலாமோ? கூடாது. பகவத் சந்நிதிக்கு போவதே பிரார்த்தனைகள் பண்ணுவதற்குத்தான் என்பது பாமரர்களுடைய கட்சி. அதற்கும் நமக்கும் வெகு தூரம். திருமிழிசை ஆழ்வாருடைய வரலாறு தெரியுமா? பார்வதியும் பரமசிவனும் எதிரே வந்து நின்றார்கள்.
அப்பொழுது அவர் ஊசியிலே நூலை கோர்க்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். இருந்தாலும் அவர்களை மதித்தார். அவர்கள் இவருக்கு வரம் கொடுக்க முன்வந்தனர். இவர் மோட்சம் கேட்டார். அதை பெருமாள் தான் கொடுக்க முடியும், வேற ஏதாவது கேட்டு பெற்றுக்கொள் என்றார்கள். இவர் தனக்கு மற்றதெல்லாம் அல்பமாகப்படுவதாலே எதுவும் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அவர்கள் விடுவதாக இல்லை. ஏதாவது கேளும் என்றனர். இவர் பரிகாசமாக கேட்டார். இந்த ஊசியிலே வெகு நேரமாக என்னாலே நூலை நுழைக்க முடியவில்லை, இது நுழையும்படி வரம் கொடுக்கவும் என்று கேட்டார். ஆழ்வார் தம்மை ஏளனம் பண்ணுகிறார் என்று புரிந்துவிட்டது பரமசிவனுக்கு கோபம் வந்தது. பிற்பாடு கதையினுடைய போக்கு நமக்கு இப்போது தேவையில்லை. அந்த ஆழ்வாருக்கு பரம புருஷார்த்தம் தவிர வேறெதிலும் நாட்டமில்லை என்பது புரிகிறது. நமக்கும் இது ஒரு நீதியாகிறது. அது போகட்டும். நாம் மோட்சம் தவிர வேறேதாவது யாச்சிக்க வேண்டும் என்று நினைத்தோமானால், திருமிழிசை ஆழ்வாருக்கு இருக்கிற மனப்பக்குவம் நமக்கு வராமல் இருந்தால், என்னென்ன யாசித்தால் பெருமாளுக்கு இழுக்கு ஏற்படுத்தாமல் இருக்கும்? நம்முடைய பாரமை காந்திய நெறிக்கும், அதாவது ஆச்சாரியர்கள் காட்டிய மார்க்கத்துக்கும் பங்கம் வராமல் இருக்கும். அப்படி யாச்சிக்கக்கூடிய வஸ்துக்கள் உண்டோ என்று கேட்டால், அப்படி 2 உண்டு என்கிறார். தத்பாத பக்தி ஞானாபியாம் பலமன்யத் கதாச்சன நயாச்சேத் புருஷோ விஷ்ணும் யாச்சனான் நஷ்யதி த்ருவம். இன்னொரு அதிகாரத்திலே என்கிறபடியே ஞான பக்திகளை அபேட்சித்தால் குற்றமில்லாமையாலும் என்று தேசிக சூக்தி. எனக்கு நல்ல புத்தி கொடு, எனக்கு உன்னிடம் பக்தியை அதிகமாக்கு என்று அறிவையும் பக்தியையும் அவனிடம் யாச்சிக்கலாம். இன்னொரு விஷயம், பிரார்த்தித்து வரம் பெறுவதற்கு நல்ல சமயோசித புத்தியும் அதிருஷ்டமும் வேணும். ராவண கும்பகர்ணாதிகள் எல்லாம் கேட்க தெரியாமல் வரம் கேட்டு மடிந்திருக்கிறார்கள். நாம் அவர்களை விட மேதாவிகள் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். ஆகையாலே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை விட, எனக்கு எது வேண்டுமோ எது நல்லதோ அது உனக்கே தெரியும், ஆதலால் எனக்கு என்ன ஹிதமோ அதை நீயே பண்ணு என்று வேண்டுவது அறிஞர்கள் காட்டிய வழி. ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலே யத்ஹிதம் குரு தேவேஷா என்று பிரார்த்தித்து முனிவர் நமக்கு வழி காட்டுகிறார். நமக்கு எது ஹிதம் எது அஹிதம் என்பது நமக்கே தெரியும் போல மருண்டு விடுவது மடமை. 3 காரணங்கள் அற்ப பலன்களை கேட்கக்கூடாது என்பதற்கு. 1, அவனுடைய உயர்வுக்கு ஒத்து வராத யாஜகத்தை நாம் பண்ணக்கூடாது. 2, நம்முடைய பரமை காந்தி நெறிக்கு நாமே பங்கம் பண்ணி கொள்ளக்கூடாது. 3, நமக்கு எது நல்லது என்பது நமக்கே தெரிவதாக மருண்டு விடக்கூடாது. இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு மோக்ஷம், ஞானம், பக்தி, ஹிதம் ஆகியவற்றை மட்டுமே நாம் யாச்சிப்போம். ஒரு ஆழ்வார் அருளுகிறார் திருமாலையிலே, இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானே. இந்திர பதவி கூட வேண்டாமாம் அவருக்கு. இன்னொரு ஆழ்வார், ஊனேரு செல்வத்து உடற்பிறவியான் வேண்டேன். ஐஸ்வர்யம் கூட அவருக்கு வேண்டாமாம். என்ன வேண்டும் நமக்கு என்றால் கைங்கரிய ஸ்ரீ. அந்த கைங்கரிய ஸ்ரீக்காக பக்தியும் ஞானமும் பயன்படும். ஆதலாலே அவற்றை மட்டும் பிரார்த்திப்போம். மறுபடி தேசிக சூக்தி, நாசேன ஸ்திருணமன்யதன்யதபி வா தன்னாபிநாளீகினி நாளீக ஸ்பிருகணீய சௌரபமுச்சா வாசான யாச்சாமஹே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.